இது 4 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கே சொல்லிட்டு இருக்காங்க. 4 ஆண்டு காலம் தினம் உங்க பத்திரிகை தானே வருது, டிவியில் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதே டிடிவி தானே பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கே பார்த்துட்டு இருக்காரு. சசிகலாமா வரலையே, எனக்கு கேட்ட அளவுக்கு வரல. நீங்க 3 பேர் தான் வந்ததா சொல்றாங்க அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. அது வெளியில் வந்தது தானே உண்மை. நீங்க கற்பனையான கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. யார் பேசிட்டு இருந்தாங்க? உள்ளாய் 3 பேரும் பேசியிருக்கிறாங்க. அவகிட்ட பேசினாங்களா? தவறான கேள்வி கேட்க வேண்டாம், உண்மையான கேள்வி கேளுங்க. இப்ப 3 பேர் செய்தியாளர் சந்திச்சுங்கிறீங்க. அது சந்திச்சிருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன். நான் பார்க்கல. 3 பேர் சந்திச்சிருக்கிறாங்க. அது ஏற்கனவே போட திட்டம் தானே. இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க. அதிமுகவில் இருக்கின்ற பொழுதே குழி பறிச்ச காரணத்தினால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுகவில் இருந்த காரணத்தினால தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. புரியுதுங்களா? இப்ப 2 நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் ஓபிஎஸ்? இவரே அதிமுக கட்சிக்கார், இவரே ஒருங்கிணைக்கின்றவர். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுல இருந்து இந்த வார்த்தை வராது. 2 நாளைக்கு முந்தி சொன்னார்ல, அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னார். இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்? இதெல்லாம் திமுக பிடிஎம் இருந்து செயல்படுறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம்லாம் இல்லையா? இனிமேல் தானே இருக்கும். ஏற்கனவே நாங்க பதவியெல்லாம் அதாவது பாருங்க, அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி, தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எடப்பாடி திமுக தான் எதிரி, அண்ணா திமுக அது மட்டும் இல்ல, எடப்பாடி திமுக தான் எதிரி, எங்களுக்கு அண்ணா திமுக எதிரி. அவர் எப்படி ஒன்றிணைக்கிறாங்க? எப்படிதான் இங்க இருக்க யார ஒன்றிணைவனா? யாரு ஒரே நிமிஷம் யார ஒன்றிணைவாங்க? அது சந்திக்கலாம். இப்போ நீ தான் காட்டிருக்கிற, நாங்க வேண்டாம்னு சொல்லுவோம். அது அவருடைய விருப்பங்க, அது தனி ஒவ்வொருத்தருடைய விருப்பம். அதை போய் நம்ம ஒருத்தருடைய விருப்பத்தை போய் மாறா நம்ம பேச முடியாது. அது என்ன கருத்து என்ன எதுன்னு எங்களுக்கு தெரியாது. சொல்ல புரியுதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரியுங்க. எத்தனை எட்டப்பர்கள் எத்தனை துரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியாது. இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை அணிபெறலாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அது ஒண்ணு இல்ல, வீணா போனது. அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? வேஸ்ட், பேசுறதே வேஸ்ட். கால நேரம் தான் வீண். எதுக்கு பலவீனம் ஆகுது? எப்படி பலவீனம் ஆகும்? யாரு நீங்க சொல்லலாம் சவுத்துல பலவீனம் யாரு சொன்னது? அதெல்லாம் நீங்களா ஒரு கற்பனை கண்டி பேசாதீங்க. மக்களுடைய மனதுதான், மக்கள் தான். ஊடக நம்பர்களும் பத்திரிகை நம்பர்களும் இதே தூவம் போட்டுட்டே இருக்கிறீங்க. அதிமுக பலவனும் சார். அதுக்கு முந்தி 10 ஆண்டு திமுக இருந்தப்ப என்ன பண்ணீங்க?